Hello friends, welcome to MK Handworks. இன்னைக்கு பாருங்க இந்த வீடியோவில் பேசிக் நாட்டில் மல்டி கலர்ஸில் ஸ்ட்ரைப்பு டிசைனில் நியூ மாடலில் என்னோட க்ரியேட்டிவிட்டியில் கிஃப்ட் பேஸ்கெட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இதனுடைய பேஸ் பார்த்திங்கன்னா 6 குமிகள் வர மாதிரியும் 2 கலர் ஒயர் யூஸ் பண்ணி ஹேண்டிலும் இந்த கிஃப்ட் பேஸ்கெட்டுக்கு கொடுத்து இந்த பேஸ்கெட்டை நியூ மாடலில் டிசைன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் கிஃப்ட் பேஸ்கெட் டுட்டோரியல்லாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் நாட்ஸு, டியூப்ஸு, பீட்ஸு, ஃப்ளவர் டிசைன், ஆஃப் அண்ட் ஆஃப் டிசைன், ஸ்ட்ரைப்பு டிசைன், செக்கு டிசைன் எல்லா வெரைட்டிலையுமே கிஃப்ட் பேஸ்கெட் டுட்டோரியல் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பேஸ்கெட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து 6 ஒயர்ஸ் ஒயிட் கலர் ஒயர் 3.25 அடியிலையும், மல்டி கலர்ஸில் 12 ஒயர்ஸ் 3 அடியிலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது மல்டி கலர்ஸ்னால் இப்போ ஆரஞ்சு எடுத்திங்கன்னா 2 ஆரஞ்சு அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ரன்னிங் ஒயராக பாருங்கள், வயலட் கலர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வயசை 2 வயசாக எடுத்து ஈவனாக வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு பேசிக் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் வாய்ஸ் வந்து ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்தந்த கலர்ஸில் நாட்ஸ் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒயிட் கலரில் 3 நாட்ஸும் மல்டி கலர்ஸில் 6 நாட்ஸும் நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒயிட் கலரை பேஸாக வச்சு நம்ம தொடங்கலாம். இந்த மாதிரி 2 நாட்ஸ் எடுத்து கிராஸாக வச்சு 3ஆவதாக ஒரு நாட் போடுங்க. இது ரெகுலராக போடுறவங்களுக்கு தெரியும். பென் ஸ்டாண்ட் போட்டிருப்பீங்க. சேம் அதே மெத்தட் தான். பேஸ் வந்து கிராஸ் கட் மெத்தடில் ஜாயின் பண்ணி மேலே வளர்த்தி கொண்டு வர்றது ரன்னிங் ஒயரில் போடுவோம். 6 குமிழ்கள் பேஸில் வர மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். இப்போ பாருங்கள் இன்னொரு நாட் இருக்கும். அதே இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணி நாட் போட்டுடலாம். பேஸ்லேருந்தே நல்லா டைட்டாக போட்டுவாங்க. அப்போ தான் வந்து பேஸ்கெட் வந்து ஒரு நல்ல ஸ்டிஃப்னஸாக இருக்கும். இப்போ கடைசியாக ஒரு நாட் போடுறோம். மொத்தமாக வந்து 6 நாட்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வெளிப்பகுதியில் பாருங்கள் 2 வயசு நமக்கு கிடைக்கும். அதுலேயே நம்ம சுற்றி வர நாட்ஸ் போட்டுடலாம். இதே மாதிரி நம்ம சுற்றி வர போட்டு முடிக்கும்போது ஒரு ஸ்டார் ஷேப்பில் நமக்கு டிசைன் கிடைக்கும். இந்த மாதிரி தான் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம மல்டி கலர்ஸில் போட்டு வச்சுருக்க நாட்ஸ் யூஸ் பண்ணி சுற்றி வர குமிழ்கள் ரெடி பண்ணிடலாம். நான் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிங்க் கலர் நாட் எடுத்து போட்டுட்ருக்கேன். 2 சைட்லேயும் ஃபஸ்ட்டு நாட்ஸ் போடுங்க. கிராஸாக வச்சு நம்ம ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். மறுபடியும் இன்னும் 2 நாட்ஸ் போடணும். கடைசியாக ஒரு நாட் போட்டோம்னா குமிழ் கிடச்சிரும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒயர்ஸில் வந்து போட்டு பழகுங்க. அடுத்தடுத்து பெரிய பெரிய பேஸ்கெட்ஸ் போடும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாட்ஸில் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பேசிக் நாட்டில் போட்டு பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் கடைசியாக ஒரு நாட் போடுறோம். இந்த மாதிரி தான் குமிழ் கிடைக்கும். இதே மாதிரியே நம்ம சுற்றி வர அப்படியே வந்து மீதி குமிழ்களில் போட்டு முடிச்சிடலாம். நான் பாருங்கள் எல்லாமே போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இந்த 2 குமிழ்களுக்கும் சென்டரில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி முடித்து பேஸை வந்து ஈவனாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி இந்த பேஸ்கெட்டை வளர்த்தி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியதுதான். இப்போ பாருங்கள் இந்த 2 கலர் வந்து மிக்ஸ் ஆகிற இடத்துல ஸ்பைக் நாட் போடுறோம். ஃபஸ்ட் க்ரீன் கலர் ஒயரை ஒரு லூப்பாக மடித்து மேங்கோ எல்லோ கலர் ஒயரை சுற்றி கொண்டு வந்திருக்கோம். இப்போ மறுபடியும் வந்து எகெயின் அந்த லூப் வழியாகவே க்ரீன் கலர் ஒயரை வந்து உள்ளே விட்டு எடுக்கிறோம். நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த மேங்கோ எல்லோ கலர் ஒயரை க்ரீன் கலர் லூப் வழியாக வந்து உள்ளே விட்டு எடுக்கிறோம். கீழே இருக்கிற லூப் வழியாக இதை அப்படியே வந்து மெல்ல அப்படியே டைட் பண்ணி இந்த 2 ஒயரையும் டைட் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு ஸ்பைக் நாட் கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்பைக் நாட்லேயே பார்த்தீங்கன்னா பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில். இப்போ பாருங்கள்
மேங்கோ எல்லோ கலர் ஒயர் இருக்கிற இடத்துல மேங்கோ எல்லோ கலர் ஒயருக்கு போயாச்சு. இப்போ க்ரீன் இருக்கிற இடத்துல க்ரீன் ஒயர் போயாச்சு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நமக்கு க்ரீன் நாட்டும் எல்லோ கலர் நாட்டும் கிடச்சாச்சு. சேம் இதே மாதிரியே நம்ம வந்து சுற்றி வர போட்டு முடிக்கும்போது அந்தந்த கலர்ஸ் வந்து அந்தந்த இடத்துல நமக்கு கிடச்சிரும் நாட்ஸு. பேஸும் வந்து ஈவனாக வந்து நமக்கு முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இன்னொரு தடவை ஸ்பைக் நாட் போட்டு காமிக்கிறேன். இது நாட் போடும்போது கொஞ்சம் ஒயர் வந்து ரிவர்ஸ் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி பிடிச்சு போடுங்க. இந்த மாதிரி நாட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைக் நாட் வந்து மோஸ்ட்லி வந்து ஹாஃப் அண்ட் ஆஃப் டிசைன் போடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கிஃப்ட் பேஸ்கெட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ரோல்குள்ளாரையே நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர வந்து பேஸ் வந்து ஈவனாக கொண்டு வந்தாச்சு. நாட்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி அப்படியே கண்டினியூஸாக போடும்போது அந்த ஸ்ட்ரைப்பு டிசைன் வந்து அழகாக வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நமக்கு மல்டி கலர்ஸில் நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் கிடச்சிரும். நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் தொடங்கலாம். நான் பாருங்கள் ஒரு 2 இன்ச்சஸ் வரைக்கும் ஒயரை விட்டு இந்த இடத்துலேருந்து நாட் போட ஆரம்பிக்கிறேன். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இது மல்டி கலர்ஸில் நம்ம போடும்போதே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் லுக், அட்ராக்டிவ் லுக் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் வந்து பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பேசிக் நாட்டில் போடுறதுனாலே சீக்கிரமாக போட்டு முடிச்சிடலாம். இது அப்படியே இந்த வரிசையை அப்படியே சுற்றி கொண்டு வந்து ஏணிப்படி நாட் போட்டு 2வது வரிசையை நம்ம தொடங்கணும். இப்போ பாருங்கள், இந்த வரிசையை சுற்றி வர போட்டு கொண்டு வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து லேடர் நாட் போடுறோம். இந்த லேடர் நாட் எப்படி போடணுங்கிறது ஒரு வீடியோலையும் பிகினர்ஸ்க்காக சொல்லி கொடுத்துட்டே வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக பார்த்து போடுங்க. இந்த மாதிரி போடும்போது ஃபினிஷிங் வந்து நமக்கு ஈவனாக கிடைக்குது. அதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். மேலே அப்படியே டைட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே வந்து ரன்னிங் ஒயரை முன்பக்கமாக கொண்டு வந்து 2வது வரிசையை தொடங்க வேண்டியதுதான். இதே மாதிரி அடுத்தடுத்த வரிசைகளுக்கு நம்ம லேடர் நாட் யூஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரியே கண்டினியூ பண்ணி நம்ம வந்து ஹைட் பண்ணி கொண்டு வந்துடலாம். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இப்போ நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு வரிசையில் பாருங்கள், அது 2 இன்ச் வரைக்கும் ஒயர் விட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல, அந்த ஒயரை வந்து உள் பக்கமாக பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாட்ஸில் இன்சர்ட் பண்ணி விட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். ரன்னிங் ஒயரை கட் பண்ணும்போதும் அதே மாதிரியே தான் ஒரு 2 இன்ச் வரைக்கும் விட்டு கட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கண்டினியூஸாக போட்டு முடித்து ரன்னிங் ஒயரையும் கட் பண்ணி இன்சர்ட் பண்ணியாச்சு. மீதி இருக்க வாய்ஸை பாருங்கள். அப்படியே நம்ம ஒரு வரிசையை மடக்கி உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பேஸ்கெட் ரெடி ஆயிரும்.
இந்த ஸ்ட்ரைப் டிசைன் பாருங்கள், நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ வளர்த்தி கொண்டு வந்ததுக்கப்புறம் மல்டி கலர்ஸில் ஸ்ட்ரைப் டிசைனில் நமக்கு பாஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. நான் வாய்ஸ் எல்லாம் ஈவனாக வந்து கட் பண்ணி விட்டாச்சு, சொருகி விட்டு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 9 வரிசைகள் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுவே ஒரு நல்ல ஹைட்டாக இருக்குது இந்த கிஃப்ட் பாஸ்கெட்டுக்கு. நீங்கள் இப்படியே கூட யூஸ் பண்ணுறதுனால ஸ்டோரேஜ் பாஸ்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் 2 வாய்ஸ் யூஸ் பண்ணி போடுற ஹேண்டில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். மல்டி கலர்ஸில் போடும்போது கூட போட்டது போக கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கும். அந்த மாதிரி வாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி மல்டி கலரில் இந்த ஸ்ட்ரைப் டிசைனில் கிஃப்ட் பாஸ்கெட் ரெடி பண்ணலாம். நான் பாருங்கள் 2 வாய்ஸ் யூஸ் பண்ணி போடுற ஹேண்டில் தான் வந்து போட்டிருக்கேன். இந்த ஹேண்டில் எப்படி போடணுங்கிற வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 7.25 அடியில் 2 வாய்ஸ் எடுத்து ஹேண்டில் கொடுத்தாச்சு. அதுவே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மாதிரி பாஸ்கெட்ஸ் எல்லாம் வந்து கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வரப்போகிற ஃபெஸ்டிவல்ஸ்க்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். நீங்களும் வந்து உங்கள்கிட்ட மீதியான வாய்ஸ் இருந்தால் அதெல்லாம் எடுத்து வச்சு வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைப் டிசைனில் கிஃப்ட் பாஸ்கெட் ரெடி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.